ஓகே. ஸோ இப்போ வந்து பேட்ச் ஒன் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் 2 செஷன் வந்து கண்டக்ட் பண்ணோம். இது வந்து தேர்ட் செஷன். ஸோ இந்த 2 செஷன்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட்ல மொமெண்டம் என்ட்ரி, தட் மீன்ஸ் மார்க்கெட்ல மொமெண்டம் பேஸ்டு என்ட்ரிஸ் வந்து எப்படி வந்து நம்ம இன்ட்ராடேல எடுக்கலாம். அதே மாதிரி அந்த மொமெண்டம் என்ட்ரிஸ் வந்துச்சுன்னா எப்படி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத நம்ம இந்த போன 2 செஷன்ல பார்த்தோம். ஸோ இப்போ இதுல வந்து நியூவா ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலவங்க நியூவா ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி ஜாயின் பண்ணியிருந்தாலும் நீங்க பாஸ்ட் 2 செஷன் வீடியோஸ் வந்து நான் யூடியூப்ல போடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு இப்போ இந்த செஷனை நம்ம அட்டன் பண்றோம் அப்படின்னா அது கண்டினியூட்டி கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் இந்த செஷனை ஃப்ரெஷ்ஷாக பாருங்க. நம்ம அஹ், சொல்ற கான்செப்டை நீங்க ஒரு நோட் பேட்லயோ இல்லை ஒரு கையில ஒரு பென் அண்ட் பேப்பர்லயோ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்பிட்வீன் ஸ்டாப் பண்ணி கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம செஷன் ஒன்ல, தட் மீன்ஸ் செஷன் ஒன் அண்ட் டூல வந்து நம்ம கவர் பண்ண கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நான் மெரூன் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸை வந்து நம்ம ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி, தட் மீன்ஸ் நீங்க உங்க சைட்ல இருந்து இதை வந்து உங்க எண்டில் நீங்க செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ரிமைனிங் பெண்டிங் ஒயிட் கலர்ல இருக்கிறது வந்து இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அதை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. லைவ்ல வந்து இது மாதிரி சினாரியோஸ் வந்து எங்க வருது அப்படின்றத ஐ செக் பண்ணிட்டு நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்துட்டு மெயின் குரூப்லயோ இல்லை எனக்கோ பர்சனலா நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா ஓகே இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சினாரியோ 3 வந்து எனக்கு தெரியும், சினாரியோ 4 வந்து எனக்கு அப்ளை பண்ண தெரியும் லைவ்ல வந்துச்சுன்னா, அதே மாதிரி சினாரியோ 6 வந்துச்சுன்னா எனக்கு அப்ளை பண்ண தெரியுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ராக்டிஸ்ல தான் வரும். ஸோ ரிமைனிங் இருக்கிற சினாரியோஸ் வந்து நீங்க வந்து டீகோட் பண்ணிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ரேண்டமா இன்னைக்கு நடந்த என்ட்ரி எப்படி இருக்கு, தட் மீன்ஸ் இன்னைக்கு நடந்த சினாரியோஸ் வந்து நம்ம சும்மா அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன் பிட்வீன் உங்களுக்கு வேற எதனாச்சும் சந்தேகம் இருந்துச்சுனாலும் கேளுங்க, நம்ம அதை வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரேண்டமா ஏதாச்சும் ஒரு சரி குருடாயில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? குருடாயில் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ குருடாயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மொமெண்டம் என்ட்ரிஸ் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? சப்போஸ் நான் இதில் வந்து மொமெண்டம் என்ட்ரிஸ் மட்டும்தான் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்றதுனால டைரக்டா இந்த இண்டிகேட்டருக்குள்ள போயிட்டு வெறும் இந்த ஷோ எம்பவர் சிக்னல் அப்படின்ற என்ட்ரிஸை மட்டும் ஆன் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத நான் வந்து டிசேபிள் பண்ணிடுறேன். ஓகேங்களா? டிசேபிள் பண்ணிட்டு இப்போ வந்து நான் வெறும் மொமெண்டம் என்ட்ரிஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம இன்னும் மொமெண்டம் என்ட்ரிஸ் தான் நம்ம 2 செஷனா பார்த்துட்டு இருக்கோம். தேர்ட் செஷன்லயும் அதுதான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு செஷன்லயும் அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதனால எனக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸ் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வெறும் மொமெண்டம் என்ட்ரிஸ் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும். வேற ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. புதுசா ஜாயின் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி இந்த செஷன் 2 செஷன் அட்டன் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு மொமெண்டம் என்ட்ரி அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு இந்த S/PE, இந்த B/CE அப்படின்ற இண்டிகேஷன்ல ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் மொமெண்டம் என்ட்ரிஸ். ஸோ அந்த மொமெண்டம் என்ட்ரிஸ் வந்து ஒரு ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற ஒரு செல்லிங் ப்ரெஷரையும் ஒரு ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற ஒரு பையிங் ப்ரெஷரையும் இண்டிகேட் பண்ணி காட்டும். ஸோ அதுதான் மொமெண்டம் என்ட்ரிஸ். ரேண்டமா எல்லா இடத்துலயும் ஃபார்ம் ஆகாது. ஒரு ஒரு ப்ரெஷர் பாயிண்ட், தட் மீன்ஸ் ஒரு ஒரு செல்லிங் ப்ரெஷரும் ஒரு பையிங் ப்ரெஷரும் கிரியேட் ஆகுற இடத்துல தான் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுப்போம். ஸோ என்ட்ரி எடுத்து ஒரு ஷார்ட்டா ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணிடுவோம் மொமெண்டம் என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம இங்க ஸ்க்ரீன்ல பார்க்கறது வந்து S/P அப்படின்னு ஒரு இண்டிகேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ S/Pனா நம்ம மைண்ட்ல என்ன இருக்கும்னா, ஓகே குருடாயில வந்து கரெக்டா 11:30 மணிக்கு ஒரு புட் ஆப்ஷன் போய் நான் செல் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? நார்மலா. ஏன்னா இது வந்து ரெட் லைனுக்கு கீழே இருக்கு. அதே மாதிரி S/Pன்னு ஒரு இண்டிகேஷன் காட்டியிருக்கு. நான் வந்து நார்மலா போய் என்ன பண்ணணும், ஒரு செல் பொசிஷன் போய் பண்ணணும் அப்படின்ட்டு தான் என் மைண்ட்ல இருக்கும். ஆனா நம்ம கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா, ஈவன் தோ மார்க்கெட் வந்து இந்த ரெட் லைனுக்கு கீழே இருந்தாலும் அந்த இடத்துல நான் வந்து பையும் பண்ணுவேன், செல்லும் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ கன்ஃபியூஷன் வரும், என்ன சார் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல டார்க் ரெட் லைனுக்கு கீழே வருது, இங்க பை பண்ண சொல்றீங்க, இல்ல இங்க செல் பண்ண சொல்றீங்க, இப்படி கன்ஃபியூஷனா இருக்கே அப்படின்னா,
கான்செப்ட் வைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் நோக்கி இப்படி ஃபால் ஆகுது அப்படின்னா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷரும் இருக்கும். செல்லிங் ப்ரெஷர்னா ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஹையஸ்ட் பிரைஸ்ல இருந்து ஒரு லோயஸ்ட் பிரைஸை நோக்கி ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபால் ஆகும். நெக்ஸ்ட் இந்த லோயஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டை நோக்கி ஒரு ப்ராடக்ட் வந்து ரைஸ் ஆகும். ஓகேங்களா? இப்படி இருக்கிறப்ப இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா சினாரியோ வைஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து சினாரியோ ஃபோர்ல வந்து சாரி சினாரியோ த்ரீல வந்து அப்ளை ஆகுது, சினாரியோ ஃபைவ்ல வந்து அப்ளை ஆகுது, சினாரியோ சிக்ஸ்ல வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு போயிட்டு நான் ஒரு ஒரு லோயஸ்ட் பாயிண்ட் எது, ஒரு ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்னு நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை சார்ட்ல. ஓகேங்களா? டைரக்டா வருவேன். எனக்கு அந்த சிக்னல் வந்த உடனே இப்ப இந்த ஷீட்டை வந்து ரெஃபரன்ஸா வச்சுப்பேன். இந்த ஷீட்டோட அதை சார்ந்து பார்ப்பேன். அது மேட்ச் ஆச்சு அப்படின்னா நான் அந்த என்ட்ரி வந்து எடுத்துடுவேன். அது பையா இருந்தாலும் சரி, செல்லா இருந்தாலும் சரி. இது இதுல சரி இது ஆக்சுவலா டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆகுற சினாரியோ தான். அப்படி டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆனாலும் அதுலயே பாத்தீங்கன்னா பை ரிலேட்டடான ட்ரேடும் வரும். ஓகேங்களா? இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பை எடுங்க, இங்க பாத்தீங்கன்னா பை எடுங்க, இங்க பாத்தீங்கன்னா பை எடுங்கன்னு வரும். இன்னும் டவுட் வரும், இன்னும் மார்க்கெட் ஃபால் தான் ஆகுது அங்கேயே பை எடுக்கணும்னா அது வந்து ஒரு மொமெண்டம் பாயிண்ட். ஓகேங்களா? மார்க்கெட் ஃபால் ஆனாலும் அதுக்குள்ள பையர்ஸும் இருப்பாங்க, செல்லர்ஸும் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப ஸோ ஓகே. ஸோ இப்ப sure. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் இருங்க இதோ. ஹலோ. சொல்லுங்க சார். ஓகே ஓகே சார். ம் 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 ஓகே. சரிங்க சார். ஓகே ஓகே. ஆ சொல்லுங்க சார், கேக்குது சார். சரிங்க சார். ஓகே ஓகே. நான் ஃபர்ஸ்ட் அந்த இந்த ஒரு அக்கௌண்ட் நான் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காப்பி போகலாம். ஏன்னா நாங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு பண்றதுனால எங்களுக்கு எப்படி அது காப்பி ட்ரேடிங் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஸோ அதுக்காக தான் நாங்க வச்சுட்டு இருக்கோம். ம் ம் கிடைக்கும் சார். நான் பேசிட்டேன். அவரு பண்ணிக்கலாம் தான் சொன்னாரு. ம். ஓகே சார். ம் ம் சரிங்க சார். ஓகே ஓகே. ஆமா சார். ஃப்ரைடேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ம். ஓகே சார். ஆ சொ- சொல்லுங்க சார். இல்ல சார். இல்ல சார். ஆக்சுவலா 0.0 சாரி 0.5 இல்ல. அவங்க 0.3லயும் எடுப்பாங்க, 0.2லயும் எடுப்பாங்க. பட் என்னன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்டா பண்ணுவாங்க அது. ம். அதான். ஓகே ஓகே சார். ஆ ஓகே சார். தேங்க்யூ. அது போயிட்டு தான் சார். அது டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். கண்டிப்பா சார். ஷூர். ஆ தேங்க்யூ சார். சாரி. ஓகே. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலா இப்ப நம்ம சினாரியோ வைஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆனாலும் அந்த இடத்துலயே உங்களுக்கு பையிங் ப்ரெஷரும் வரும், செல்லிங் ப்ரெஷரும் வரும். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து ஒரு மொமெண்டம் பாயிண்ட்னு சொல்றோம். மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட்டா ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணிட்டு வருவோம். ஸோ அந்த புக் பண்ற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஒரு வால்யூம் நடக்கிற இடமா இருக்கும். ஓகேங்களா? ஹியூஜ் அமௌண்ட்டா ஒரு ப்ரெஷர் பாயிண்டா இருக்கும். ஸோ அதனால நம்ம ப்ராஃபிட் புக் புக் பண்ணிட்டு வர்றது வந்து குயிக்கா இருக்கும். தட் மீன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டரா நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதுதான் மொமெண்டம் ஏரியாஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம லைவ் சார்ட்ல கோரிலேட் பண்ணி பார்க்க போறோம். கோரிலேட்னா லைவ் சார்ட்ல வச்சு கம்பேர் பண்ணிட்டு இது என்ன சினாரியோ அப்ளை ஆகும், என்ன என்ட்ரி எடுப்போம், பை எடுப்போமா இல்ல செல் எடுப்போமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட்ல நம்ம பையும் பண்ணுவோம்,
பேரலா செல்லும் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ டவுன் ட்ரெண்ட்னோடனே நாங்க செல் மட்டும் தான் பண்ணுவோம். S/P செல் மட்டும் தான் பண்ணுவோம்னு கிடையாது. அந்த S/P கொடுத்தாலும் நம்ம அந்த டேபிள கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். பை பண்ணணுமா? இல்ல செல் பண்ணணுமா? அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் குரூட் ஆயில் வரேன். இன்னைக்கு சினாரியோ படி நான் வந்து ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸ் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஒன்லி மொமெண்டம் பேஸ்டு என்ட்ரிஸ் மட்டும் தான் நான் இங்க இப்போ எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ண உடனே எனக்கு கரெக்டா 11:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா S/Pன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? S/Pன்னு வந்திருக்கு. ஸோ வந்த உடனே எனக்கு என்ன நான் என்ன வந்து நான் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில் ஏதாச்சும் இண்டிகேஷன் வந்திருக்கா அப்படின்னு இண்டிகேஷன் அப்படின்னா என்னன்னா அந்த எப்படி சொல்றது ஒரு ஒரு டைமண்ட் ஷேப்போ இல்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இண்டிகேஷனோ வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும் இந்த கேண்டலுக்கு மேல. தட் மீன்ஸ் எப்படி ஒரு ரெட் கலர் கேண்டலுக்கு மேல ஒரு ரெட் கலர்ல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ரெட் கலர்ல டைமண்ட் ஷேப்ல வந்து ஒரு இண்டிகேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சினாரியோ, அது ஃபார்ம் ஆகல அப்படின்னா அதுக்கு என்ன சினாரியோன்றது இந்த எக்ஸல் ஷீட்டை வச்சு நீங்க கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸல் ஷீட்ல பாத்தீங்கன்னா பிலோ டார்க் ரெட் லைனுக்கு கீழே தான் சிக்னல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ சிக்னல் பொறுத்த வரைக்கும் கேண்டலோட ஓப்பன்ல தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி பாக்குறப்ப எனக்கு சிக்னலுக்கு அந்த டார்க் ரெட் லைன் கீழே தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரொஜெக்ஷன் வந்து எனக்கு ஃபாலிங்னு கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் ப்ரொஜெக்ஷன்ன்றது அந்த ட்ரெண்டை குறிக்கிறது. அந்த ட்ரெண்ட் வந்து எனக்கு ஃபாலிங்ல தான் இருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் கேண்டல்ல எனக்கு எந்த ஒரு இண்டிகேஷனுமே வரல. தட் மீன்ஸ் அது பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எஸ்எம்சியோட இண்டிகேஷன். ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிறது வந்து பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். டைமண்ட் ஷேப்ல இருக்கிறது வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்ப எனக்கு ப்ரீவியஸ் கேண்டல்ல எந்த ஒரு இண்டிகேஷனும் வரல. ஸோ இதுல அதுக்கு முந்தைய கேண்டல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா வேணாம். ஒன்லி கரண்ட் சிக்னல் கேண்டில் அதுக்கு பக்கத்துல இருக்கிற கேண்டில் மட்டும்தான் பார்க்கணும். ஸோ ஸோ அப்படி பாக்குறப்ப எனக்கு எந்த இண்டிகேஷனுமே இதுல ஃபார்ம் ஆகாதனால இப்ப டைரக்டா இந்த ஷீட்டுக்கு வரேன். ஷீட்டுக்கு வந்தோடனே பாக்குறேன் S/Pன்றது இந்த ஃபர்ஸ்ட் 3 ரோல வந்து மெட் ஆகுது. S/P வந்து ஃபர்ஸ்ட் 3 ரோல மெட் ஆகுது. ஸோ அதுல கரெக்டா இந்த 12வது ரோ பாத்தீங்கன்னா S/P வந்து we need to check no BOS or chalk formed on the previous candle. எனக்கு ப்ரீவியஸ் கேண்டல்ல எந்த ஒரு சாக்கும் பிஓஎஸும் எதுவுமே இண்டிகேட் ஆகல. தட் மீன்ஸ் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பும் டைமண்ட் ஷேப் எதுவுமே இண்டிகேட் ஆகாததுனால கரண்ட் கேண்டில்லே நான் செல் எடுக்கணும். ஓகேங்களா? கரண்ட் 11:30 மணிக்கு கொடுத்த கேண்டிலே நான் செல் எடுக்கணும். எனக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபாலிங் அப்படின்னு காட்டணும். அப்ப எனக்கு டார்க் ரெட் லைனுக்கு கீழே சிக்னல் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில் எந்த இண்டிகேஷனும் வரல. ப்ரொஜெக்ஷன் ஃபாலிங்னு இருக்கு. அப்ப கரண்ட் கேண்டில்ல நான் செல் எடுக்கணும் அப்படின்னா 11:30 மணிக்கு இப்ப சிக்னல் வருது அப்படின்னா 11:31க்கு தட் மீன்ஸ் 1 மினிட் கழிச்சு வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருப்போம். சப்போஸ் 1 மினிட் கழிச்சு எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கும். ஓகேங்களா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சினாரியோ 2. ஓகேங்களா? அப்ப இந்த சீட் ஷீட்ல வந்து நம்ம சினாரியோ 2ன்றத நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்ப இது வந்து நம்ம மெரூன் கலர்ல ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த சினாரியோ பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? புதுசா பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி நம்ம செஷன் அட்டென்ட் பண்றவங்களா, பேட்ச் 1 டீமர்ஸ் இருந்தாலும் இந்த இந்த சினாரியோ படி ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. நான் திருப்பி கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. கேக்குது. சொல்லுங்க சார். ஓகே ஓகே இல்ல நான் ஜஸ்ட் ஆத்தரைஸ் பண்ணேன். கிளியர் ஓகே. டவுட் எதுவும் இல்லைன்ட்டு. ஓகே ஃபைன். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சார் ஒரு பாத்தீங்கன்னா டவுட்டு. சொல்லுங்க சார். இந்த ஃபாலிங் மார்க்கெட்ல வந்து அந்த 6 ரேஷியோல கீழே உள்ள 6 தான் பார்க்கணும் இல்ல சார்? ஆமா சார். கீழ இருக்கு. டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கு இல்ல அந்த அப்படின்றதுனால ஷீட்ல உள்ளதுல ஆமா ஆமா மொத்தம் வந்து மேல 6 கீழே 6 இருக்குல்ல. கரெக்ட். இந்த ஆமா ஃபாலிங் மார்க்கெட்ல கீழே உள்ள சினாரிஸ் மட்டும் நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே ஃபாலிங் மார்க்கெட் மீன்ஸ் பிலோ டார்க் ரெட் லைன். ஓகே இந்த டார்க் ரெட் லைனுக்கு கீழே இருக்கிற சிக்னல்ஸ்னா நீங்க அந்த கீழே இருக்கிற 6 சினாரியோஸை ரெஃபர் பண்ணணும். ஓகே சார். ஓகே. ஸோ இப்ப ஓகே இந்த சிக்னல்ஸ் வந்து நம்ம எடுப்போமா எடுக்க மாட்டோமா? செஷன் அட்டென்ட் பண்ணவங்க சொல்லுங்க. இதுக்கான ரீசனையும் நீங்க சொல்லுங்க. மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதை அவாய்ட் பண்ணுவோம் சார். எதனால அவாய்ட் பண்ணுவோம் சார்? சைட்வேஸ் சார்.
ஓகே. ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த இந்த பர்டிகுலர் சினாரியோ வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம். எதுக்காக அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னா, மொத்தம் 3 கண்டிஷன்ல வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம். சிக்னல் வந்துச்சுன்னா 3 கண்டிஷன்ல அவாய்ட் பண்ணுவோம். இதுல ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு சைட்வேஸ்னு இருக்கு. ஓகேங்களா? ப்ரொஜெக்ஷன் சைட்வேஸ்ல இருக்கிறதுனால இந்த என்ட்ரி வந்து நான் வந்து எடுத்திருக்க மாட்டேன். இந்த என்ட்ரி வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த சிக்னல் வந்து இந்த ப்ளூ லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் இந்த ப்ளூ லைனுக்கு மேல வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால அதனாலயும் இந்த சிக்னலை வந்து நான் எடுத்திருக்க மாட்டேன். அவாய்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? புதுசா பார்க்குறவங்க வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த சிக்னலோட ப்ரொஜெக்ஷன் வந்து எனக்கு சைட்வேஸ்னு காட்டுது. அது கூடவே இது ப்ளூ லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த சிக்னலை வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன். எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா B/CE அப்படின்றது 2:30 மணிக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி செஷன் அட்டன் பண்ணவங்க ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து நம்ம என்ன சினாரியோ வந்து அப்ளை ஆயிருக்கும். ஸோ ரீசன் என்ன? எதனால நம்ம அது வந்து சினாரியோ 1, 2, 3 ஆர் 4 எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம்? சார் அந்த கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கு சினாரியோ 1. ஓகே. அதனால அது கரண்ட் கேண்டில்லே பை பண்ணிடுவோம் சார். ஓகே, கரெக்ட். எல்லாமே கரெக்ட். ஒரே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் என்னன்னா, இது வந்து சினாரியோ 2. ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில்லையும் இந்த சிக்னல் கொடுத்த கேண்டில்லையும் எந்த ஒரு எஸ்என்சி இண்டிகேஷனும் இல்லை. ஸோ இது வந்து நம்ம கரண்ட் கேண்டில்ல தான் எடுப்போம். பட் என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா சினாரியோ 2. ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில்லையும் சிக்னல் கொடுத்த கேண்டிலும் நம்மளுக்கு எஸ்எம்சி இண்டிகேஷன் கிடையாது. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம பார்க்க வேண்டியது கிரீன் லைனுக்கு மேல இருக்கா, அதுக்கு அடுத்தது எஸ்என்சி கன்ஃபர்மேஷன் வந்திருக்கா, மூணாவது ப்ரொஜெக்ஷன் நம்மளுக்கு ஃபேவரா அதுல போட்டிருக்க மாதிரி இருக்கா. இந்த மூணுமே பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுத்துருவோம். ஓகே. ஸோ இப்போ மற்றவங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இப்போ புதுசா செஷன் ஜாயின் பண்ணவங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஸோ என்னன்னா B/CE வந்து டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில்ல எனக்கு எந்த ஒரு எஸ்என்சியோட இண்டிகேஷனுமே இல்லை. ஸோ கரண்ட் கேண்டில்ல நான் வந்து பை எடுத்திருப்பேன். 2:30 மணிக்கு வந்திருக்கு. 1 நிமிஷம் பஃபர் வச்சுட்டு 2:31க்கு ஒரு பை ஆர்டர் வந்து எடுத்திருப்பேன். சப்போஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம டார்கெட் ரீச் ஆயிருக்கும். ஸோ அதை தான் இங்க செகண்ட், தட் மீன்ஸ் இந்த 4th ரோல வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ பை சிஇ வந்து அபவுட் டார்க் கிரீன் லைனுக்கு மேல வந்திருக்கு. we need to check no BOS or change of character formed on the previous candle. அது எஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் கேண்டில்ல பை பண்ணுவோம். அது கூடவே ப்ரொஜெக்ஷனையும் பார்க்குறோம். ரைசிங்னு இருக்கு. ஸோ அப்போ நான் வந்து கரண்ட் கேண்டில்ல நான் வந்து என்ட்ரி எடுத்திருப்பேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இங்க ஒரு B/CE ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது எடுப்போமா எடுக்க மாட்டோமான்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சிக்னல் வந்து இந்த ப்ளூ லைன், தட் மீன்ஸ் இந்த ப்ளூ லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் இந்த ப்ளூ லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கிறதுன்றதுனால, இல்ல சப்போஸ் இந்த ப்ளூ லைனுக்கும் இந்த கிரீன் லைனுக்கும் நடுவுல ஃபார்ம் ஆனாலும் இந்த என்ட்ரி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஈவன் தோ அது ப்ரொஜெக்ஷன் ரைசிங்காவே இருந்தாலும் அந்த என்ட்ரி வந்து நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரி நம்ம ஏன் எடுக்க மாட்டோம் அப்படின்னா, இந்த கேண்டிலோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரீன் கேண்டில்ன்றதுனால ஓப்பன் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைனுக்கு கீழே இருக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து எப்படி சொல்றது, இந்த ஜோனுக்குள்ள இருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். இந்த கிரீனுக்கும் இந்த ப்ளூக்கும் நடுவுல ஒரு சிக்னல் ஃபார்ம் ஆச்சுனாலும் எடுக்க மாட்டேன். இந்த ப்ளூ லைனுக்கு கீழே இருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். சப்போஸ் ப்ரொஜெக்ஷன் சைட்வேஸ்னு காட்டுச்சுனாலும் நான் வந்து என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிக்னல் ஃபார்ம் ஆயிருக்கு. இது நம்ம எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீ யாருன்னா சொல்லலாம். ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங் தான் காட்டுது. எடுக்க மாட்டோம் சார். கரெக்ட். ஸோ மேக்ஸிமம் எடுக்க மாட்டோம். சப்போஸ் இதோட ஓப்பன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கிரீன் லைனுக்கு மேல இருக்கிறதுனால மேபி கன்சிடர் பண்ணலாம். இல்லைன்னா அவாய்ட் பண்றது நல்லதுதான். ஸோ எப்பயுமே இந்த ஓப்பன் வந்து கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கா, இல்ல இந்த டார்க் கிரீன் லைனுக்கும் ப்ளூ லைனுக்கும் நடுவுல ஃபார்ம் ஆயிருக்கான்றத பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சினாரியோஸ் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்ப குருடாயில் பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் என்ட்ரின்றது ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட் வந்து ஒன் செகண்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம சும்மா கோல்டு அடிக்கிறேன். கோல்டு எம்சிஎக்ஸ் அடிக்கிறேன். ஓகே, கோல்டு எம்சிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்னிங் என்ட்ரிஸ் வந்திருக்கு. ஓகே, இது சூப்பரான சினாரியோஸ். ஸோ இது யாருன்னா ஆன்சர் பண்ணலாம். இது வந்து B/C வந்து டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா ப்ரீவியஸ் கேண்டல்ல எனக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு BOS வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நான் என்ன என்ட்ரி எடுத்திருப்பேன்? B/C வந்து டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் இருக்கிறதுனால கீழே இருக்கிற இந்த 3 சினாரியோஸ் தான் நம்ம கவர் பண்ணுவோம். இந்த 3 சினாரியோஸ்ல பாத்தீங்கன்னா இதை ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் கேண்டில்ல எனக்கு ரெட் பிஓஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இண்டிகேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இந்த 3 சினாரியோல எது கவர் ஆகும்? சினாரியோ 4ஆ 5ஆ 6ஆ? சினாரியோ 4. சூப்பர். சினாரியோ 4 கவர் ஆகும். ஏன் சினாரியோ 4 கவர் ஆகும்? ஸோ என்ன பண்ணுவோம்னா அடுத்த கேண்டில்ல செல் என்ட்ரி எடுப்போம். தட் மீன்ஸ் நெக்ஸ்ட் கேண்டில்ல 9:30 மணிக்கு வந்து நம்ம செல் என்ட்ரி எடுப்போம். பட் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். ஹிட் ஆனாலும் அதை ரெக்கவர் பண்றதுக்கு நம்ம செப்பரேட் மெத்தட் வைக்கிறோம். சாரி, செப்பரேட் மெத்தட் வச்சிருக்கோம். பட் அதை இப்போ கவர் பண்ணல. பட் கான்செப்ட் வைஸ் பாத்தீங்கன்னா 9:30 மணிக்கு நம்ம ஒரு செல் என்ட்ரி எடுத்திருப்போம். ஓகேங்களா? சப்போஸ் இந்த B/CE அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டார்க் ரெட் லைனுக்கு கீழே வந்திருக்கா அப்படின்றத பாருங்க. ஓகே, B/CE டார்க் ரெட் லைனுக்கு கீழே வந்திருக்கு. நெக்ஸ்ட் எஸ்எம்சி இண்டிகேஷன் பாருங்க. எஸ்எம்சி இண்டிகேஷன் இருக்கா இல்லையான்னு பாருங்க. இருக்கு. அப்ப அதே மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஃபாலிங்னு இருக்கு. அப்ப இந்த ஷீட்டுக்கு வரும். ஷீட்டுக்கு வந்த உடனே B/Cன்னு உடனே எது இதெல்லாம் கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 4/6 தான் கவர் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ ஃபோர்த் சினாரியோ வந்து we need to check red BOS or red chalk or both formed on the signal candle or previous candle. நம்மளுக்கு ப்ரீவியஸ் கேண்டல்ல ரெட் கலர் சாக் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப செல் நெக்ஸ்ட் கேண்டில். எனக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபாலிங்னு இருக்கணும். எனக்கு ஃபாலிங் தான் இருக்கு. அப்ப எனக்கு இது மெட் ஆயிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்? அடுத்த 9:30 மணி கேண்டில்ல செல் பொசிஷன் எடுத்திருப்பேன். பட் எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். ஸோ இது யாருன்னா கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இப்ப புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு இப்ப சொல்ற சினாரியோஸ் எல்லாம் புரியுதா? புரியலனாலும் கேளுங்க, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். இந்த என்ட்ரி வந்து ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கும் இல்ல சார்? நெக்ஸ்ட் கேண்ட்ல செல் பண்ணியிருந்தோம்னா. ஆமா சார், கண்டிப்பா ஆயிருக்கும். சார் அந்த நெக்ஸ்ட் கேண்டில் செல்லுங்கிறது எதுல வரும்? சீட்ல இருக்குமா இல்ல? ஆமா சார், சீட்ல இதோ நான் காட்டுறேன் பாருங்க. சினாரியோ 4 பேரிஷ்ல சினாரியோ 4 இல்ல அதுல செல் நெக்ஸ்ட் கேண்டில்ங்கிறது அதுல பிரிண்ட் ஆயிருக்குமா? இதோ போட்டிருக்க பாருங்க. சி காலம். ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஓகே. கரண்ட் கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் அந்த இதா சார்? ஆமா சார். நம்ம வந்து இந்த ரெட் கலர் பிஓஎஸோ ரெட் கலர் சாக்கோ நம்ம ஆர் ஃபார்ம்ட் ஆன் த போத் சிக்னல் கேண்டில் ஆர் ப்ரீவியஸ் கேண்டில். நம்மளுக்கு ப்ரீவியஸ் கேண்டில்ல காட்டியிருக்கு. ஸோ அதனால அடுத்த கேண்டில்ல செல் என்ட்ரி போயிருக்கணும். பட் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த சினாரியோ வந்து கொஞ்சம் ட்ரிக்கியானது. பட் யாருன்னா கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. அந்த ஷீட் எல்லாருக்கிட்டையும் இருக்கா? கையில வச்சிருக்கீங்களா? நான் மேபி நேற்று குரூப்ல போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சார் எனக்கு வரலையே, அது குரூப்ல போட்டிருக்கீங்களா? ஆமா சார், குரூப்ல நேற்று ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பாக்குறேன். திரும்பி ஒரு தடவை பண்ற முடியுமா சார்? ஷேர் பண்றீங்களா? நான் திருப்பி இது ஒரே நிமிஷம். ஓகே, ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதுல கூட சார் நீங்க மார்னிங் தானே ஷேர் பண்ணிருந்தீங்க அது? ஆமா, மார்னிங் தான் ஷேர் பண்ணிருந்தேன். ஸோ திருப்பி போட்டிருக்கேன். இது வந்து என்ன சினாரியோ கவர் ஆகும்? ஒரு சிலவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மற்றவங்களும் செக் பண்ணுங்க. எல்லாமே சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கி தான். பட் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம உங்களுக்கு எப்படி சொல்றது, நெக்ஸ்ட் சினாரியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சார் இது சினாரியோ 6 சார். ஓகே ஓகே. ஸோ மற்றவங்களும் இப்போ மூர்த்தி சொல்றது கரெக்டா இல்லையான்றது நீங்க வெரிஃபை பண்ணுங்க. செல் கரண்ட் கேண்டிலா சார்? ப்ரொஜெக்ஷன் ஃபாலோயிங்ல இருக்கு. ஒரு நிமிஷம் சார்.
ஓகே. ஸோ ப்ரொஜெக்ஷன் ஃபாலிங்ல இருக்கு. எனக்கு S/P வந்திருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல்ல எனக்கு வந்து இது சினாரியோ 3 தப்பா சொல்லிட்டேன். ம் 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 எஸ்எம்சிக்கும் ப்ரீவியஸ் கேண்ட்ல இருக்கு, கரண்ட் கேண்ட்லயும் இருக்கு. ம் 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 செல்லிங் கரண்ட் கேண்ட்ல நெக்ஸ்ட் கேண்ட்ல சார். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மூர்த்தி வந்து சினாரியோ 3 சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இதுல வந்து என்னன்னா சினாரியோ 3 தான் வரும் ஆக்சுவலா. ஏன் சொல்றேன்னா இப்போ எனக்கு S/P ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ ப்ரீவியஸ் கேண்டில்ல எனக்கு வந்து எஸ்எம்சி இண்டிகேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி கரண்ட் கேண்டில்லையும் எனக்கு எஸ்எம்சி இண்டிகேஷன் வந்திருக்கு. பட் நம்ம லாஜிக்கா பாக்குறப்ப இந்த எஸ்எம்சி இண்டிகேஷன் எப்படி வரும் அப்படின்னா அந்த கேண்டலோட மூவ்மெண்ட்டை வச்சு தான் வரும். அப்ப நம்மளுக்கு சிக்னல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். தட் மீன்ஸ் 10 மணிக்கு சிக்னல் எனக்கு வந்திருக்கும். 10 மணிக்கு வர்றப்ப நான் என்ன பார்த்துருப்பேன்? டைரக்டா ப்ரீவியஸ் கேண்டில் பார்ப்பேனா? ஆமா. இது நல்லா எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியானது, அதுக்காக சொல்றேன். ஏன்னா சினாரியோ 3 ரேரா வரும். அப்படி வந்தாலும் நீங்க ட்ரேட் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ S/Pன்னு வந்திருக்கு. பட் லாஜிக்கா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது சினாரியோ 1 ஆர் 2ன்னு நம்ம நினைப்போம். ஏன்னா டார்க் ரெட் லைன் கீழே வந்திருக்கனால. பட் சினாரியோ வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டலை ரெஃபர் பண்றப்ப எனக்கு எஸ்எம்சியோட இண்டிகேஷன் வந்து காட்டியிருக்கான். டைமண்ட் ஷேப்பும் ட்ரையாங்குலர் ரெண்டுமே கம்பைன் ஆகி வருது. அப்படி வர்றப்ப நான் என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் கேண்டல்ல பை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சினாரியோ 3 எல்லாருமே பாருங்க. அந்த ஷீட் நான் குரூப்ல போட்டிருக்கேன். சினாரியோ 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். S/P வந்து டார்க் ரெட் லைன் கீழே வந்திருக்கு. we need to check green BOS or green chalk formed on the previous candle. ஓகேங்களா? அந்த ப்ரீவியஸ் கேண்டல்ல ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப எனக்கு ப்ரீவியஸ் கேண்டல்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப ஃபார்ம் ஆனதுனால பை நெக்ஸ்ட் கேண்டில். ஒரே நிமிஷம், சாரி. பை நெக்ஸ்ட் கேண்டில். நெக்ஸ்ட் கேண்டில்ல பை பண்ணணும், செல் பண்ணக்கூடாது. எனக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங்காகவும் இருக்கலாம், இல்ல ஃபாலிங்காகவும் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா நெக்ஸ்ட் கேண்டில்ல நான் பை என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? அப்ப நெக்ஸ்ட் கேண்டில் இந்த கேண்டில்ல வந்து நம்ம பை என்ட்ரி எடுத்திருக்கணும். ரெட் லைன் கீழே ஃபார்ம் ஆனாலும் பை எடுக்கலாம். ஆமா சார். ரெட் லைனுக்கு கீழே S/P கொடுத்தாலும் நம்ம ப்ரீவியஸ் கேண்டில் ரெஃபர் பண்றோம். எனக்கு ப்ரீவியஸ் கேண்டில்ல கிரீன் கலர் இண்டிகேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கிரீன் கலர் ட்ரையங்களும் கிரீன் கலர் டைமண்ட் ஷேப்பும் ஒன்னா சேர்ந்து கம்பைன் ஆகி வந்திருக்கு. நார்மலா நம்ம என்ன நினைப்போம்? ஓகே, S/P டார்க் ரெட் லைன் கீழே வந்திருக்கு. அப்ப சினாரியோ 1 ஆர் 2 தான் கவர் ஆகும். அப்போ 1 ஆர் 2 பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? கரண்ட் கேண்டில்ல செல் பண்ணணும் நம்ம நினைச்சு எடுத்துருவோம். பட் லாஜிக்கா பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில்ல எனக்கு கிரீன் கலர் பிஓஎஸும் கிரீன் கலர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணணும்? அடுத்த கேண்டில்ல பை பண்ணணும். பை நெக்ஸ்ட் கேண்டில். இது வந்து ரேரா வரும். பட் இது வந்து சினாரியோ 3. ஓகேங்களா? எஸ் சார், இட்ஸ் கிளியர். ஆக்சுவலா நம்ம எடுத்திருந்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் தள்ளி வைக்கிறோன்ற பட்சத்துல நமக்கு ஃபேவரான டைரக்ஷன்ல தான் மேல போயிருக்கான். பட் என்னன்னா நம்ம சினாரியோஸ் வைஸ் நம்ம அந்த மொமெண்டம் ஏரியாவை நம்ம கேப்சர் பண்றோம். ஓகேங்களா? ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஒரு மூவ் கிரியேட் ஆகுற இடத்துல நம்ம வந்து ஆர்டர் வந்து நம்ம பஞ்ச் பண்றோம். இப்ப ரேண்டமா இது எல்லாம் இங்கெல்லாம் ஃபார்ம் ஆகல. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கன்சாலிடேஷன் தான் நடந்திருக்கு. பட் நம்ம இந்த இடத்துல எல்லாம் போய் எடுக்கல. ஒரு ஹியூஜ் மூவ் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம என்ட்ரிஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப கோல்டுல நம்ம பார்த்துட்டோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து சும்மா நேச்சுரல் கேஸ் அடிக்கிறேன். இப்ப லைவ்ல போயிட்டு இருக்கிறதுனால இதுல காட்டுறேன். ஓகே. நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்லி ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. மொமெண்டம் என்ட்ரிஸ் வந்து வரல. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு சினாரியோ படி நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டாக்ஸுக்கு வரேன். ஸ்டாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு மொமெண்டம் என்ட்ரிஸும் ஃபார்ம் ஆகல. ஓகே.
இது எஸ்பிஐல வந்து இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இது நம்ம நார்மலா எடுத்திருக்க மாட்டோம் ஏன்னா ப்ரொஜெக்ஷன் வந்து சைட்வேஸ். ஓகே, இதை யாருன்னா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ஓகே, இதுவும் எடுத்திருக்க மாட்டோம். ஓகே, இதை யாருன்னா ஆன்சர் பண்ணுங்க. சார் அது 215 சைட் வைஸா? ஆமா சார். ஓகே. ஸோ இது வந்து B/C ரெட் லைன் கீழே சினரியோ பை பண்ணியிருப்போம் சார். சினரியோ கரெக்ட். 5. நெக்ஸ்ட் கேண்டில்ல பை பண்ணிருப்போம், பட் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கு. அத நெக்ஸ்ட் கேண்டில்ல பை பண்ணிருப்போம், பட் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது யாருன்னா ஆன்சர் பண்ணுங்க. புதுசா ஜாயின் பண்ணவங்களும் ட்ரை பண்ணுங்க. எக்ஸல் ஷீட் நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து ட்ரை பண்ணுங்க. சினரியோ 5. நெக்ஸ்ட் கேண்டில்ல செல் பண்ணியிருப்போம் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. ஏன் சொல்றேன்னா, இப்ப நீங்க எல்லா இடத்துலயும் இப்போ என்ட்ரி எடுக்கல, ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுற இடத்துல, தட் மீன்ஸ் ஒரு ஹியூஜ் ப்ரெஷர் பாயிண்ட் கிரியேட் ஆகுற இடத்துல தான் நீங்க வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ அதனால அந்த சினாரியோஸ் உங்களுக்கு பையார்டா மைண்ட்ல உட்காந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா ஒரு என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப இது வந்து சினாரியோ 5. இது ஏன் சினாரியோ 5 அப்படின்னா, எனக்கு டார்க் கிரீன் லைனுக்கு மேல பி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல்லையும் சிக்னல் கொடுத்த கேண்டல்லையும் எனக்கு எந்த ஒரு எஸ்எம்சி இண்டிகேஷனுமே இல்லை. ஸோ அதனால நெக்ஸ்ட் கேண்டல்ல நம்ம செல் பண்ணணும். ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங்காகவும் இருக்கலாம், இல்லை ஃபாலிங்காகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ ப்ரீவியஸ் கேண்டல்ல எனக்கு எந்த ஒரு எஸ்எம்சியோட இண்டிகேஷனும் வரல. அதே மாதிரி எனக்கு S/P வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி எனக்கு நெக்ஸ்ட் கேண்டல்ல தான் என்ட்ரி. ப்ரொஜெக்ஷன் வந்து எனக்கு ரைசிங்னு இருக்கு. தட் மீன்ஸ் அது ஃபாலிங்காகவும் இருக்கலாம், இல்லை ரைசிங்காகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் கேண்டல்ல தான் என்ட்ரி. சப்போஸ் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் இது கூடவே நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்ப S/PV மொமெண்டமும் நமக்கு ஃபேவரா காட்டுது. அதே மாதிரி எனக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இந்த ரெட் ஜோன் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, இது வந்து ஒரு பியர் ட்ராப் கேண்டில், சாரி புல் ட்ராப் கேண்டில். ஒரு புல் ட்ராப் வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. அப்பனா என்னன்னா, இங்க இன்ஸ்டிடியூஷன் செல்லிங் ப்ரெஷரும் இங்க கிரியேட் ஆகுது. கூடவே மொமெண்டம் பாயிண்ட்டும் நமக்கு ஃபேவரா இருக்கிறதுனால நம்ம இங்க 100% வந்து கான்பிடென்ட்டா ஒரு என்ட்ரி வந்து எடுக்கலாம், செல் என்ட்ரி. ஓகேங்களா? இது மாதிரி சினாரியோஸும் வரும் மார்க்கெட்ல. அது வர்றப்ப நீங்க கான்பிடென்ட்டா ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, இது எடுப்போமான்னு கேட்டிங்கன்னா இது எடுக்க மாட்டோம். ஏன்னா இது சைட் வேஸ்னு காட்டியிருக்கு. ஸோ ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணியிருப்போம். பட் ட்ராப் பேஸ்டு என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மார்னிங்கே புல் ட்ராப்னு காட்டி வேலிட் செல்னு கொடுத்துருக்கிறதுனால தான் நம்மளுக்கு, சாரி வேலிட் செல் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் இங்கே ரெட் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வேலிட் செல் படி போயிருந்தோம் அப்படின்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் செல் சாரி செல் சைடு வந்து மார்க்கெட் போயிருக்கு. போனதுக்கு அப்புறம் மார்க்கெட் முடியிறப்ப ஒரு பையிங் ப்ரெஷர், தட் மீன்ஸ் ஒரு பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் ட்ராப் ஆஃப் பண்ணதுனால உங்களுக்கு அந்த இண்டிகேஷன் காட்டல, பட் ஜோன் வந்து காட்டியிருக்கு. ஸோ மொமெண்டம் என்ட்ரி என்ன சந்தேகம் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அட்மோஸ்ட் நம்ம மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேற எதுனாச்சும் சினாரியோஸ் நம்ம பார்க்கணும்னாலும் இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா சைட் வேஸ்னு காட்டியிருக்கு. ஸோ எடுத்திருக்க மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா இதுவும் சைட் வேஸ், எடுத்திருக்க மாட்டோம். ஓகே, இது யாருன்னா ஆன்சர் பண்ணுங்க. செல் கரண்ட் கேண்டில் சார். ஆல்ரெடி சூப்பர் சூப்பர்
பிஓஎஸ் ஃபார்ம் இருந்துச்சு ப்ரீவியஸ் கரெக்ட் கேண்டில். கரெக்ட். ஆமா. ஸோ இல்லை இது வந்து ட்ரெண்டோட இண்டிகேஷன் சார், ட்ரெண்ட் சேஞ்சோட இண்டிகேஷன். பட் நீங்க சொன்னது கரெக்ட். செல் கரண்ட் கேண்டில் எடுத்திருப்போம். இது வந்து சினாரியோ 2. நம்ம சப்போஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி வால்யூமும் பாத்தீங்கன்னா 250% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி வருதுன்னா அந்த என்ட்ரியும் பக்கத்துல இருக்கிற கேண்டில் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியணும். மற்ற எந்த கேண்டலும் நம்ம பார்க்க கூடாது. ப்ரீவியஸ் அதுக்கு முந்தைய கேண்டில், அதுக்கு அடுத்த கேண்டில், அது மாதிரி அப்படிலாம் ரெஃபர் பண்ணக்கூடாது. மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் அந்த கரண்ட் கேண்டில் பிளஸ் அதுக்கு ப்ரீவியஸா ஃபார்ம் ஆன கேண்டில். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க பியர் ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கு. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சினாரியோ இங்க புல் ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கும். நேத்தே இன்னைக்கு முதல் கேண்டில வேலிட் செல்னு கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர் டிசிஎஸ்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டவுன் சைடு தான் வந்திருக்கு. வந்துட்டு மார்க்கெட் முடியிறப்ப ஒரு பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதுதான் ஒரு கிரீன் ஜோனா இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த சினாரியோ படி நம்ம என்ன எடுத்திருப்போம், யாருன்னா ஆன்சர் பண்ணலாம். இது என்ன சினாரியோ வந்திருக்கும், என்ன என்ட்ரி நம்ம எடுத்திருக்கலாம். B/C வந்து டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்தோடனே நம்ம என்ன அனலைஸ் பண்ணுவோம், என்ன என்ட்ரி எடுப்போம். ப்ரீவியஸ் கேண்டில் என்ன இருக்கு சார்? ப்ரீவியஸ் கேண்டில் டைமண்ட் ஷேப் நம்மளுக்கு இண்டிகேட் ஆயிருக்கு. ஓகே, சாக் வந்திருக்கு. தென் B/C சாக். இது சினாரியோ 4 செல் நெக்ஸ்ட் கேண்டில். சூப்பர் சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம செல் போயிருந்தோம் அப்படின்னா லோ பார்த்தீங்கன்னா 2018 வரைக்கும் வந்திருக்கு. நம்ம என்ட்ரி எடுத்தது பார்த்தீங்கன்னா 2018 பாயிண்ட் கிட்ட, 16 பாயிண்ட் கிட்ட நம்ம 14 பாயிண்ட் கிட்ட கிடைச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க். ஓகே, ஆக்சிஸ் பேங்க் யாருன்னா ஆன்சர் பண்ணுங்க. சூப்பரான என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து S/P கொடுத்திருக்கு. டார்க் ரெட் லைன் கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. எஸ்எம்சி இண்டிகேஷன் எதுவுமே இல்லை. சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ சினாரியோ 2 வந்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா கரண்ட் கேண்டில் என்ட்ரி எடுத்திருப்பேன். இது வந்து கரண்ட் கேண்டில் என்ட்ரி எடுத்திருப்போம். ப்ரீவியஸ் கேண்டில் எனக்கு எந்த ஒரு எஸ்எம்சி இண்டிகேஷனும் இல்லை. சப்போஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்கலாம் ஆக்சிஸ் பேங்க்ல. ஓகே, இப்போ மூர்த்தி சொல்ற மாதிரி எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குல்ல? மற்ற எல்லாருக்கும் சினாரியோஸ் புரியுது தானே? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போயே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ லைவ்ல பாக்குறப்ப உங்களுக்கு இந்த சிக்னல் கொடுக்கறதும் ப்ரீவியஸ் கேண்டில் பிளஸ் அது டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கா இல்ல டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கா, கூட ப்ரொஜெக்ஷன். இதை பார்த்துட்டு இந்த ஷீட்டை ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் பார்த்துட்டோம். டிக்ஸான் வைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன் வர்றது என்னன்னா, இது மாதிரி நிறைய சிக்னல் வருது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, அந்த ஒரு சிக்னல் வருது அப்படின்னா அந்த சிக்னல் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். மற்ற எந்த சிக்னலும் நம்மளுக்கு இதெல்லாம் அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகுறது. ஸோ அதனால அதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஸோ என்ன சிக்னல் வருதோ அது தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா S/P வந்திருக்கு. இது எடுப்போமான்னு கேட்டீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன் அவாய்ட் பண்ணணும்னா ப்ளூ லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா B/C வந்திருக்கு. பட் ஆனா சைட்வேஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஒரு B/C கொடுத்துருக்கு. பட் இது வந்து எப்படி சொல்றது, ஒரு அந்த ஜோனுக்குள்ள ஃபார்ம் ஆகுற மாதிரி நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஜோனுக்குள்ள கரெக்டா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மேபி இதை வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் சப்போஸ் எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, இது டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆகுறதுனால அடுத்த கேண்டில்ல பை ஆர்டர் போட்டிருப்போம். கரெக்டுங்களா? இது வந்து ப்ரீவியஸ் கேண்டில் எந்த ஒரு எஸ்எம்சி இண்டிகேஷனும் இல்லை. டார்க் ரெட் லைனுக்கு கீழே அப்படின்னா சினாரியோ 5 கவர் ஆகும் பை நெக்ஸ்ட் கேண்டில். சப்போஸ் அடுத்த கேண்டில் எடுத்திருந்தோம்னா அது பெரிய ஒரு ஹியூஜ் கிரீன் கலர் கேண்டில்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க S/P ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அது வந்து ப்ளூ லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ளூ லைனுக்கு இந்த கேண்டலோட ஓப்பன் கீழே தானே இருக்கும், கிரீன் கேண்டில்ன்றதுனால. ஸோ அப்ப S/P வந்து இந்த ப்ளூ லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆனதுனால இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் இந்த என்ட்ரியும் அவாய்ட் பண்ணிருப்போம், ஏன்னா இது வந்து ஜோனுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த S/Pன்றது இந்த ஜோனுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்குல, அவாய்ட் பண்ணிருப்போம். இது பாத்தீங்கன்னா சைட்வேஸ் இருக்கு, இதையும் அவாய்ட் பண்ணிருப்போம். இதுவும் சைட்வேஸ் இருக்கு, அவாய்ட் பண்ணிருப்போம். இது ரைசிங்னு காட்டியிருக்கு, ஓகேங்களா. ஸோ இது ரைசிங் காட்டியிருக்கு. மேபி இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிருக்கலாம். கன்சிடர் பண்றபடி பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டல்ல எனக்கு வந்து எஸ்என்சி இண்டிகேஷன் காட்டியிருக்கு, கிரீன் கலர் ட்ரையாங்கிள் காட்டியிருக்கு. அப்ப அடுத்த கேண்டல் என்ன பண்ணும், பை பண்ணணும். நெக்ஸ்ட் கேண்டல்ல நான் பை பண்ணோம். இது என்ன சினாரியோ கவர் ஆகும் அப்படின்னா ஃபோர்த் சினாரியோ, பை நெக்ஸ்ட் கேண்டில். ஸோ அப்போ இதுவும் நம்மளுக்கு அட்மோஸ்ட் கவர் ஆயிருக்கு. S/P வந்து மேல ஃபார்ம் ஆயிருக்கு. You need to check green BOS or green shark formed on the signal candle or previous candle. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த கேண்டல்ல பை பண்ணிருக்கணும். பட் சப்போஸ் பை எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். கடைசியா ஃபார்ம் ஆகின கேண்டலும் எடுத்திருக்க மாட்டோம், சைட்வேஸ். ஸோ இதை அவாய்ட் பண்ணிருப்போம். பட் ட்ராப் படி பாத்தீங்கன்னா நமக்கு இங்க புல் ட்ராப் கொடுத்து வேலிட் செல் இங்க ஃபார்ம் ஆயிருக்கும். வேலிட் செல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம செல் என்ட்ரி போயிருப்போம். செல் என்ட்ரி போயிட்டு மார்க்கெட் முடியிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, கன்சாலிடேஷன் ஆயிட்டு டவுன் சைட்ல தான் போய் முடிஞ்சிருக்கு. ஆனா நம்மளுக்கு மொமெண்டம் படி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரி தான் எடுத்திருப்போம். இவ்வளவு என்ட்ரி வந்தாலும் நம்ம எடுத்தது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரி தான் நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. இவ்வளவு என்ட்ரி வருதுன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நம்ம ரூல்ஸ்ல மெட்டானா மட்டும்தான் எடுப்போம், ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு என்ட்ரியுமே வரல. ஸோ நெக்ஸ்ட் ஐடிசி. ஓகே, ஐடிசிலையும் பாத்தீங்கன்னா என்ட்ரிஸ் எதுவும் வரல. ஓகே, பெல்லில் என்ட்ரிஸ், மொமெண்டம் என்ட்ரிஸ் எதுவும் வரல. ஓகே, கொட்டாக் பேக்லயும் வரல. பட் மார்க்கெட் முடியறப்ப பாத்தீங்கன்னா ஹியூஜ் ஒரு பியர் ட்ராப் ஃபார்ம் ஆகி ஒரு ஹியூஜ் பையிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. வேலிட் பை வந்து இருக்கும் இந்த இடத்துல. சார் இப்போ இங்க வந்து பியட்ரா ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த பியட்ரா பேஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கா? ஆமா சார், கொட்டாக் பேங்க் வந்து கேப் ஆப்பா ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. மோஸ்ட்லி இப்போ கொட்டாக் பேங்க் வருது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்கிங் செக்டர்ஸ் வந்து பியட்ரா ஃபார்ம் ஆயிருக்கணும் மார்க்கெட் முடியறப்ப. ஸோ ஆல்மோஸ்ட் பேங்க் எல்லாமே ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்க. கரெக்ட். இது வந்து சுஸ்லான் எனர்ஜி பாருங்க, இது ஒரு பென்னி ஸ்டாக் ஆக்சுவலா. ஸோ இந்த இடத்துல பியட்ராப் கொடுத்துருக்கு, இங்க வேலிட் பை ஃபார்ம் ஆயிருக்கும். அதுல இருந்து எவ்வளோ அப்சைட் வந்து போயிருக்கான் பாருங்க. ஸோ சுஸ்லான்ல நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட் இண்டல்கோ. ஓகே, இண்டல்கோல பாத்தீங்கன்னா மொமெண்டம் என்ட்ரி வந்திருக்கு. பட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சைட்வேஸ். ஸோ நம்ம எடுத்திருக்க மாட்டோம், அவாய்ட் பண்ணிருக்கோம். ஏஷியன் பிளாட். ஓகே, வேற எதுனாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இப்போ மொமெண்டம் என்ட்ரி நான் அட்மோஸ்ட் எல்லா சினாரியோ கவர் பண்ணிட்டோம். ஒன்லி 3 சினாரியோஸ் மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு. இந்த 3 சினாரியோஸ் நீங்க எங்கனாச்சும் ஸ்டாக்ஸ்லயோ இல்ல கமாடிட்டிலயோ இல்ல இண்டெக்ஸ்லயோ பாத்தீங்க அப்படின்னா குரூப்லயோ இல்ல எனக்கோ ஷேர் பண்ணுங்க. ஸோ மற்றபடி மேக்ஸிமம் எல்லா இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற சினாரியோஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகே சார். எல்லாருக்கும் கிளியர் ஆச்சா? டவுட்ஸ் எதுனாச்சும் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஏன்னா லைவ்ல பாக்குறப்ப இது மாதிரி ஆஃப் பண்ணிட்டு பாருங்க. எல்லாமே கம்பைன் பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கும். இப்ப இந்த விண்டோல இப்போ என்டிபிஸ்ல நான் ட்ரேட் பண்றேன்னா இந்த ஒரு விண்டோல நீங்க மொமெண்டம் வச்சுக்கோங்க, ஒரு விண்டோல ட்ராப் பேஸ்டு என்ட்ரி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கா ஏத்த மாதிரி இப்போ இல்ல ஒரே விண்டோல எனக்கு மூணுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னாலும் ஓகே.
ஓகே, வேற எதனா டவுட்ஸ் இருக்கா? சார் வேற எதுவும் டவுட்ஸ் இல்லை. ஓகே, ஸோ மற்றவங்களாம் கிளியர் ஆச்சா? டவுட் புதுசா ஜாயின் பண்ணவங்க இல்ல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் 2 செஷன் வீடியோ நான் அப்லோட் பண்றேன் யூடியூப்ல. ஸோ அதை ஒன்ஸ் நீங்க கோத்ரூ பண்ணி பாருங்க. கோத்ரூ பண்ணிட்டு இப்போ இந்த செஷனையும் நான் திருப்பி ரீட் அப்லோட் பண்ணுவேன். பண்றப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வேற எதனா டவுட்ஸ் இருந்துச்சு இப்போ லைவ்ல வேற எதனா பார்க்கனாலும் சொல்லுங்க, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சார் ஸ்டார்ஸ் எப்படி சார் அனலைஸ் பண்றது? அனலைஸ் மீன்ஸ் எப்படி? இன்ட்ராடே கேக்குறீங்களா? ஆமா சார், இன்ட்ராடேவுக்கு. ஓகே, இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் தான் எப்படின்னா நீங்க நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க சார், அது மட்டும் போதும். உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ எது வந்து அதிகமான லிக்விடிட்டி இருக்கோ அதை மட்டும் உங்க ப்ரிஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த டேஷ்போர்டு இப்போ வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ லைவ்ல இருக்கிற சிக்னல்ஸ் எல்லாமே இதுல வருதுங்களா? ஸோ இப்போ கரண்டா சில்வர்ல ஆப்போசிட் பை கொடுத்துருக்கு, அது மாதிரி எத்திரியம், ஸோ அது மாதிரி நேச்சுரல் கேஸ்ல ஆப்போசிட் பை கொடுத்துருக்கு. ஸோ இது மாதிரி வர்றப்ப இங்க அனலிஸ்ட்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு இப்போ சப்போஸ் சில்வர்ல வந்து நான் என்ட்ரி எடுக்கலாமா, இல்லை சப்போஸ் ஸ்டாக்ஸ் மட்டும் நீங்க பாக்குறீங்கன்னா அதுல டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் அது மாதிரி இன்ட்ராடேல சம்பந்தமா நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா இது ஆன்சர் பண்ணும். ஸோ ஆன்சர் பண்றப்ப அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸை மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து அது எப்படி சொல்றது, ஒரு அதிகமான வால்யூம் நடக்கிற வாய்ப்பு இருக்கா, இல்ல அதிகமான எப்படி சொல்றது பையர்ஸோ செல்லர்ஸோ உள்ள வராங்களான்றத இதுல சும்மா ஒரு சேட் பாட் மாதிரி கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அனலைஸ் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு 10 ஸ்டாக்ஸ் இல்லை உங்களுக்குன்னு ஒரு 5 ஸ்டாக்ஸ்னு வச்சுக்கிட்டு ஸோ அதுல நீங்க ரேண்டமா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நம்மளது பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டாக்ஸ்லயுமே இது வந்து அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். பட் நம்ம என்ன பண்ண போறோம், ரேண்டமா, தட் மீன்ஸ் எல்லா இடத்துலயும் நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகிற இடத்துலையும் அதே மாதிரி ஒரு ஹியூஜ் அமௌண்டா ஒரு ரிவர்சல் பாயிண்ட்ல தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ அதனால உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அன்னைக்கு தேதியில நீங்க எடுக்கிற டேல எது அதிகமான டாப் கெய்னர்ஸோ இல்ல டாப் லூசர்ஸோ அதை வச்சு எடுங்க. அப்படி இல்லைன்னா நிப்டி எந்த டைரக்ஷன்ல போதோ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங்கே உங்களுக்கு பியர் ட்ராப் கொடுத்துட்டான். பியர் ட்ராப் கொடுத்துட்டு மார்க்கெட் ஒரு 100-150 பாயிண்ட் மேல போச்சு. அப்படி இருக்கிறப்ப மற்ற எல்லா ஸ்டாக்ஸ்லயும் வேலிட் பை வருதா அப்படின்றத பாருங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வேலிட் பை கொடுத்துருக்கு இன்னைக்கு அப்படின்றத மட்டும் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இதுலலாம் பாத்தீங்கன்னா கொட்டாக் பேங்க், கோ4ஜி, பிஎஃப்சி, ரெக் லிமிடெட், ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேலிட் பை கொடுத்துருக்கு. ஸோ அப்ப இந்த ஸ்டாக்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். நிஃப்டியோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் மற்ற ஸ்டாக்ஸ்லாம் மூவ் ஆகும். அப்ப நிஃப்டில உங்களுக்கு வேலிட் பை வருது அப்படின்னா மற்ற ஸ்டாக்ஸ்லயும் வேலிட் பை தான் வரும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் மற்ற ஸ்டாக்ஸ்லயும் ஒரு பையிங் ப்ரெஷர் தான் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஸ்டாக்ஸை மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இல்ல நிஃப்டி வந்து ஃபால் ஆகுது, புல் ட்ராப் கொடுத்து வேல்யூ செல் கொடுத்து ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்க மற்ற ஸ்டாக்ஸ்ல வந்து எதெல்லாம் ஒரு புல் ட்ராப் ஃபார்ம் ஆகுதோ அது வந்து ஃபில்டர் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம். சார் இப்ப ஏஐ அனலிஸ்ட்ல கமாடிட்டிஸ் ஏதாச்சும் ஒன்று அனலைஸ் பண்ணி காட்டுங்களேன் சார். அது நாங்களும் அனலைஸ் பண்ண முடியுமா சார்? ஏஐ அனலிஸ்ட் பண்ணலாம் சார், எல்லாமே பண்ண முடியும். பண்ணணும்னா என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும்? ஸ்டாக்ஸுக்கு வந்து 15 மினிட்ஸ் தான் சார், 15 நிமிஷம் நம்ம ரெஃபர் பண்றோம். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஜென்ரல் சொல்லுங்க சார். அதான் ஒரு 1 வீக் 2 வீக் ஹோல்டிங்னா 15 மினிட்ஸ் போதும். இல்ல 1 வீக் 2 வீக் சொல்லல, நான் இன்ட்ராடேக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 1 வீக் 2, ஆமா 1 வீக் 2 வீக் ஹோல்டிங்னா நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் தான் பார்க்கணும். 1 ஹவர் பார்க்கணுமா? ஆமா சார், 1 ஹவர் இல்ல 1 டே அது மாதிரி பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ ஏஐ அனலிஸ்ட் போயிட்டு நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர்ல வந்து
ஓபி வந்திருக்கு. ஓகே, ஸோ சும்மா நான் கேட்குறேன். சில்வர் ஓபி கேம் ஓகே. இது வந்து ஆக்சுவலா லைவ் கொஞ்சம் மார்னிங்கே நம்ம செக் பண்ணோம், டேட்டா ஃபெச் பண்ணிட்டு வரல. பட் நான் இஷ்யூ என்னன்றத பார்க்குறேன். பட் நீங்க சார்ட்டை வந்து நீங்க அதுக்குள்ள கொடுத்தாலும் அது வந்து சார்ட்டையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லும். அது வேணா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம் மாத்திக்கிறேன். இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் சில்வர்ல கரெக்டா பாருங்க, இந்த இடத்துல ஒரு பியட்ரா ஃபார்ம் ஆயிருக்கு. நம்மளுக்கு வேலிட் பை இந்த இடத்துல வந்திருக்கும். வந்துட்டு இப்ப சில்வர் வந்து அப் சைட்ல தான் போயிட்டு இருக்கான். தட் மீன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து உள்ள ஸ்டெப் இன் ஆயிருக்காங்க. இங்க இங்க ஆக்சுவலா இங்க இருந்து ஃபால் ஆயிருக்கு, இதுக்கு முன்னாடியே ஆயிருக்கு. தட் மீன்ஸ் 2 மார்ச் 2006 இருந்து ஆயிருக்கு. சாரி, 2026 இருந்து ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இந்த ரெட் ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்திருக்கு. வந்தும் பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், மார்க்கெட் எப்பெல்லாம் இந்த ஜோனுக்குள்ள திருப்பி வருதோ அப்ப ரிஜெக்ஷன் ஆகும். தட் மீன்ஸ் அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தான் ஒரு ரிவர்சல் பாயிண்ட் வந்து இண்டிகேட் ஆயிருக்கு. அப்ப சில்வர் பொறுத்த வரைக்கும் அப்சைடு போக ட்ரை பண்ணியிருக்கு. எப்போ உள்ள வந்திருக்காங்க அப்படின்னா 25 ஜூன். ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சில்வர் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சார்ட்டை வந்து நான் ஒன் டே டைம் ஃப்ரேம்ல வச்சுட்டு நான் சும்மா லாங்கர் டைம் ஃப்ரேம்ல இப்போ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு ஸோ இப்போ சார்ட் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே அது அந்த சார்ட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அது எல்லாமே அதேவே அனலைஸ் பண்ணி சொல்லிடும். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சில்வர் ஃபியூச்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சு டைம் ஃப்ரேம் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம் அதுவே பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்லேருந்து அதுவே எடுத்துக்கிச்சு. ஸோ மார்க்கெட்டோட கரண்ட் ப்ரைஸ் என்னன்றதை அதை அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கு. மார்க்கெட்டோட ரேஞ்சு நவம்பர்லேருந்து ஜூலை வரைக்கும் கொடுத்துருக்கோம் டேட்டா. ஸோ இப்போ பிரைமரி ட்ரெண்ட் என்ன, ட்ரெண்ட் ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கு, அதே மாதிரி ஆர்டர் பிளாக். ஸோ ஆர்டர் பிளாக் வந்து எந்த லெவல்ல இருக்கு, ஸோ புல்லிஷ் ஆர்டர் பிளாக் எங்க, பேரிஷ் ஆர்டர் பிளாக் எங்க, அது மாதிரி ஃபேர் வேல்யூ கேப் எஃப்இஜின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி மேஜர் சப்போர்ட் லெவல்ஸ் என்ன, மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன. நான் ஸ்விங் ட்ரேடுக்கு கேட்டிருக்கேன், இன்ட்ராடே கேட்கல, ஸ்விங்கு கேட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எதுவும் இதில் விசிபிளா இல்லை சார்ட்ல. ஸோ அதை வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதே மாதிரி கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, ஸோ அதே மாதிரி வேக் ஆஃப் எஸ்எம்சி ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னலாம் இருக்கு. ஸோ டைரக்ஷன் வந்து ஷார்ட். ஸோ ஷார்ட்ன்றது டைரக்ஷனாக கொடுத்துருக்கு. ஸோ என்ட்ரி ஜோன், டார்கெட் 1 டார்கெட் 2 அதுவே கொடுத்துருச்சு. ஸ்டாப் லாஸ் இவ்வளோ வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் பியரிஷ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்கு. பட் நம்ம டூல் படி பார்த்தீங்கன்னா ஒரு பியர் ஃபார்ம் ஆகி அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். பட் அது வந்து என்ன சொல்லியிருக்குன்னா பியரிஷ் சைட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இப்படிதான் நீங்க அதுல அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ சார் எனக்கு டெல்டால ஒரு கொஸ்டின் இருக்கு, கேட்கலாமா அந்த டைம்ல? சொல்லுங்க சார். வெல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போ டெல்டா வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லி பேசியிருந்தோம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பொசிஷன் எடுக்கிறேன்னா அதுக்கு ஃபேவராவோ இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாவோ மூவ் ஆகுறப்போ இந்த டெல்டா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுமா சார் அந்த மாதிரி? கண்டிப்பா ஆகும். ஆமா, டெல்டா வேல்யூ வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெல்டா வேல்யூ வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். பட் ஓகே, நம்ம எடுக்கிற டைம்ல 0.8 எங்க இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துக்கிறோம்.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் ஒரு 9:15க்கு பார்த்தீங்கன்னா 0.8 வந்து 24,000 இருக்கு, ஓகே. 24,000 இருக்கு அப்படின்னா ம்ஹ்ம். நீங்க அதுவே 9:30 மணிக்கு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா 23,900 இருக்கலாம். தட் மீன்ஸ் ஒரு 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல கொஞ்சம் தள்ளி இது இருக்கலாம். மார்க்கெட் ஃபால் ஆகுனவா? தட் மீன்ஸ் இப்போ உங்களுக்கு இப்போ மார்க்கெட் வந்து மேல போகுது அப்படின்னா, தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து மேல அப்சைட்ல போகுது அப்படின்னா என்ன ஆகும்னா, ஆஹ் இன் ஆஹ் எப்படி சொல்றது, இது வந்து படிப்படியா இந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். 24,100ன்றது அடுத்த மணியா ஆகும், 24,000ன்றது இந்த மணியா மாறிடும். தட் மீன்ஸ் இதுக்குள்ள ஓகே. இந்த மணியா மாறிடும். ம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் 24,200 போச்சுன்னா 24,200ன்றது அடுத்த மணியா மாறிடும், 24,100ன்றது இந்த மணியா மாறிடும். புரியுதுங்களா? இப்ப இந்த மணியா மாறினப்ப ப்ரீவியஸா இது வந்து ஏடிஎம்ல இருந்துச்சா, இப்ப இது இந்த மணியா மாறினதுனால இதோட டெல்டா வந்து 0.6 மாறிடும். ப்ரீவியஸா இதோட வேல்யூ வந்து 0.5 இருந்திருக்கும், அடுத்த மணியோட டெல்டா வேல்யூ வந்து 0.5 இருந்திருக்கும். ஓகே. இப்ப மார்க்கெட் மேல போன உடனே அந்த டெல்டா வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும், 0.5ல இருந்து 0.6க்கு மாறும். அதே மாதிரி இந்த வேல்யூ வந்து எப்படி சொல்ல, 24,000ன்றது முன்னாடி வந்து 0.6 இருந்திருக்கும், இப்ப 0.7 மாறி இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. இது கால் சைடுல 0.7. சொல்றீங்களா? ஆமா, கால் சைட்ல சொல்றேன். இப்ப மார்க்கெட் நமக்கு ஃபேவரா மேல போக போக இந்த மணியோட டெல்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். அப்ப இது வந்து முன்னாடி வந்து 0.7 இருந்திருக்கும், 23,900ன்றது 0.7, 9:15க்கு 0.7 இருந்திருக்கும். ஓகே. மார்க்கெட் மேல ஏற ஏற இது வந்து அப்புறமா 9:30க்கு போய் பாக்குறப்ப 0.8 மாறி இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ ஆல்வேஸ் வந்து நீங்க பொசிஷன் வந்து இந்த மணில தான் எடுக்க சொல்றீங்க இல்லையா? இந்த மணில அதுதான் நான் இப்ப சொல்றதுக்கான ரீசன் வந்து நீங்க ம். டைரக்டா இப்ப ஸ்டாக் மார்க் போகலாம். ஓகேங்களா? எனக்கு உங்களோட இருக்கா யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கா இப்ப? அதே தான், பட் அது எக்ஸ்பயர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 1 டேக்கு தான் ஆக்டிவேட் பண்ணும். ஆமா, கரெக்ட். சப்போஸ் இப்ப ஸ்டாக் மார்க் உள்ள போனீங்க அப்படின்னா, ம். இருங்க உங்க நம்பர் சொல்லுங்க, ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். 8807 ஓகே அதே நம்பர் தான். ஓகே. QQS பாஸ்வேர்டு QWER ம் @1234. ஓகே, அதான் எக்ஸ்பைரி ஆயிருக்கு. அது எக்ஸ்பயர். சப்போஸ் இதுல வந்தீங்க அப்படின்னா சிமுலேட்டருக்குள்ள போயிட்டு நம்ம அன்னைக்கு செக் பண்ணோம்ல, சேம் ஆமா. அதே மாதிரி தான். 2 டெல்டா எடுத்துக்கோங்க சேம் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நிப்டியில பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி வந்திருக்கு, பியர் ட்ராப் படி மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் டைமிங் கூட சொல்லிடுறேன். நான் இப்போ வந்து 5 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஒரே நிமிஷம் நான் இதை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 5 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ இதுல எக்ஸாக்டா ஒரு என்ட்ரி வந்து நமக்கு, இதை எனக்கு டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து சாரி, ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி பாத்தீங்கன்னா 10 மணிக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? 10 மணிக்கு ஒரு பை என்ட்ரி வந்திருக்கு. 10 மணிக்கு போயிட்டு 0.8 டெல்டா எடுங்க. ஓகேங்களா? 10 மணிக்கு போயிட்டு 0.8 டெல்டா எடுத்து ட்ரை பண்ணுங்க. கரண்ட் வீக் இப்போ டியூஸ்டேன்றதுனால, இன்னைக்கு எக்ஸ்பைரி டேன்றதுனால இன்னைக்கு எக்ஸ்பைரி எடுக்காதீங்க, அடுத்த வாரம் எக்ஸ்பைரி எடுங்க. ஓகேங்களா? அடுத்த வாரம் அப்படின்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி எடுங்க. செவ்வாய்க்கிழமை. ஆமா, அடுத்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி எக்ஸ்பைரி எடுத்துக்கோங்க. 10 மணிக்கு வந்து ஒரு கால் ஆப்ஷன் வாங்குங்க 0.8 டெல்டா. சேம் அதே 10 மணிக்கு 0.3 டெல்டா வாங்குங்க. ஓகே. ஓகேங்களா? 2 விண்டோ போட்டுக்கோங்க. 2 விண்டோ போட்டு 10 மணிக்கு என்ட்ரி எடுத்துட்டு எக்ஸாக்டா 10:25க்கு க்ளோஸ் பண்ணுங்க.
ஓகேங்களா? ஓகே. 10 மணிக்கு எடுத்து 11:25 க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்றப்ப ரெண்டுத்தோட ப்ராஃபிட் டிஃபரன்ஸும் பாருங்க. ஓகே. இது வந்து பாசிட்டிவ் கேஸ். இதே இது நம்ம நெகட்டிவ் கேஸும் செக் பண்ணணும். ஓகே. இப்ப நான் சொன்னது வந்து பாசிட்டிவ் கேஸ். ஓகேங்களா? சப்போஸ் நெகட்டிவ் கேஸ் வந்து ஆப்போசிட்டா போச்சுன்னா எது ஃபாஸ்டா ஸ்டாப் லாஸ் அடிக்குது, எது கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்றது நீங்க செக் பண்ணணும். ஓகே. ஸோ இது 0.8 டெல்டானா மார்க்கெட் எப்படி ஃபேவரா போனாலும், ஆப்போசிட்டா போனாலும் அந்த டெப்ரிசியேஷன் வந்து 0.8 தான் இருக்கும். பட் ஸ்லோலி அது ம். ஸ்ட்ரைக் சேஞ்ச் ஆக ஆக அதோட டெல்டா வேல்யூ தீட்டா வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஆமா, கரெக்ட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 23,881ன்றது ஓப்பன் பிரைஸ். ஓகேங்களா? ஓகே. இப்ப மார்க்கெட் நீங்க எடுத்த ஸ்ட்ரைக் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 23,600 எடுத்திருப்பீங்க. தட் மீன்ஸ் ஒரு 300 பாயிண்ட் கீழே தள்ளி எடுத்திருப்பீங்க. 23,600 எடுத்திருப்பீங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் இப்ப மேல போச்சு அப்படின்னா 23,600ன்றது அப்படியே எப்படி சொல்றது, படிப்படியா அதோட டெல்டா வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் உங்க ஃபேவரா மூவ் ஆக அட் த மணி வந்து இங்க போயிடும். தட் மீன்ஸ் அட் த மணி வந்து இங்க வந்துரும். மார்க்கெட் இங்க இருக்கிறதுனால 23,900ன்றது அட் த மணியா வந்துரும். அப்ப 23,600ன்றது 0.9 டெல்டா அது மாதிரி மாறிடும். ஓகே. அது எல்லாமே வந்து அட் த மணிக்குள்ள இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட். ஆமா. பின்ன அதுக்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரைக்கோட டெல்டா வந்து நமக்கு ஃபேவரா போக போக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஃபேவரா போச்சு அப்படின்னா, இப்போ இது ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து 80 காசுன்றது லாபமா கிடைக்கும். ஸோ அந்த 80 காசுன்றது ஃபுல்லா கிடைக்காது. பட் அதுல காமா, தீட்டா, ரோ இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். வேகா இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். பட் இருந்தாலும் அதிகமான ₹1 அதிகமான மதிப்பு எனக்கு கிடைக்கும். அதே நான் ஓடிஎம்ல எடுத்தேன்னா ₹1 மூவ் ஆனா எனக்கு 30 காசு தான் கிடைக்கும். ஓகே. ஏன்னா அது 0.3 டெல்டா. 0.3 டெல்டா கரெக்ட். அதனால ஒரு பாயிண்ட் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா அது 30 காசு தான் கிடைக்கும். எதனால ஓடிஎம் போவாங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ஜின் கம்மியா இருக்கும், அதுக்காக போவாங்க. பட் ஆப்ஷன் பையரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்ப உங்களுக்கு அதுல சடனா பிரீமியம் வந்து கரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு ஃபேவரா போலனா. சரி, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0.8 தீட்டா இருக்கிற இதில் வந்து நான் என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல எல்லாம் ஃபேவரா இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா இது தீட்டா வேல்யூ வந்து டிக்ரீஸ் தானே ஆகும். தீட்டா வேல்யூல டெல்டா. சரி, டெல்டா. ஸோ டெல்டா வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். கரெக்ட். ஸோ பை த வே என்னோட ஸ்டாப் லாஸ் அமௌண்ட், அதாவது ஒரிஜினலாக நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து ரெடியூஸ்ட் ஆகும். ஆமா, ரெடியூஸ் ஆகும். பட் என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவா ஆகும். தீட்டா ஆக்சுவலா ஒரு ஸ்ட்ரைக்குள்ளேயும் டெல்டா, தீட்டா, வேகா, காமா, ரோ 5 ஃபேக்டரும் இருக்கு ஒரு ஸ்ட்ரைக்ஸ்குள்ளாரையும். ஓகேங்களா? ஸ்ட்ரைக் மீன்ஸ் நீங்க எடுக்கிற பிரீமியம்குள்ள ₹300 எடுக்கிறீங்கன்னா அந்த ₹300 இந்த 5 ஃபேக்டருமே பிளே பண்ணும். பட் 0.8 டெல்டால அந்த பிரீமியம் கம்மி ஆகுதுல்ல, ஓகே, அந்த பிரீமியம் கம்மியாகிற டைம் வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் கிடையாது. தட் மீன்ஸ் பிரீமியம் வந்து மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவரா போலனாலும் அந்த பிரீமியம் வந்து சடனா கரையாது. ஏன்னா இன்னும் எப்படி சொல்றது, இன்டெப்தா உள்ள போய் சொல்லணும் அப்படின்னா அதுல வந்து இன்ட்ரென்சிக் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கரையிற பிரீமியம், தட் மீன்ஸ் இன்ட்ரென்சிக் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ₹100 இருக்கு அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த ₹100 வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஓகே, ₹70ன்றது ₹70 பிளஸ் ஒரு ₹30 அப்படின்னு வச்சீங்கன்னா ஓகே 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 ₹70ன்றது இன்ட்ரென்சிக் வேல்யூ, ₹30ன்றது எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அப்ப பிரீமியம் இந்த ₹30ன்றது கரைஞ்சிரும். ஸோ இந்த ₹70ன்றது கரையாது. ஓகேங்களா? ஸோ இது இன்டெப்தா நம்ம படிக்கணும். பட் நான் ஜென்ரலா சொல்றேன் அப்படின்னா நீங்க அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. பாக்குறப்ப உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஓகே. நான் இன்டெப்தா இன்னொரு செஷன்ல நான் டீட்டெயிலா சொல்றேன் இது எப்படின்ட்டு. ஓகே சார். ஓகே.
சார் எக்ஸ்பைரி டேஸ்ல 1 மினிட் டைம் ஃப்ரேம் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாமா சார்? இல்லை சார், வேணாம் சார், சஜஸ்டபிள் இல்லை, வேணாம். பண்ணலாம், பட் ஒன்ஸ் நீங்க இந்த டூலோட அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பண்ணலாம். சார் இன்னைக்கு இந்த க்ளோசிங் டைம்ல வாங்கலாங்க சார். அதை ஹீரோ ஜீரோ எதுவும் இதுல வச்சு இது பண்ண முடியுமா சார்? இல்லை சார், நாங்க அட்வைசபிள் அது பண்றது இல்லை, பட் நீங்க ட்ரை பண்றதா பண்ணி பாருங்க. ஓகே சார். ஓகே. பட் மோஸ்ட்லி நீங்கள் எக்ஸ்பயர் ஆகிற எனக்கு எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும்தான் க்ரோ ஆகும். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே 50 பைசா கீழே போயிடும், 5 பைசாக்கு போயிடும். அதாவது செகண்ட் ஆஃப் பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடும் அந்த டெப்ரிஷியேட் ஆகிறதுக்கு. ஆமா ஆமா. ஓகே சார், நம்ம நாளைக்கு கனெக்ட் பண்ணலாம். வேற வேற எதனா கொஸ்டின்ஸ் இருக்கா? வேற கொஸ்டின்ஸ் இல்லை சார். தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வைண்ட் ஆஃப்.